சரி சரி ஆமாம் மைக்கு மைக்கு பள்ளிவாசல்ல இன்றைக்கு எங்க இஸ்லாம் மத பிரகாரம் கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. எங்க இதுல உங்களுக்கு என்ன பிள்ளையாரு அது கூட ஒரு உருவம் கொடுத்துருக்கோம். இயேசு கிறிஸ்து அவங்க கிறிஸ்து கடவுள்னா சொல்றாங்க, ஜீசஸ் காடு சொல்லி அவங்க உருவம் கொடுத்து வணங்குறாங்க. ஆனா இஸ்லாத்துல எந்த உருவமும் இல்லாம ப்ரேயர் பண்றதா நீங்க கொள்கை மூலமா எல்லாம் தெரிஞ்சுருக்காங்க. ஆனா இதுல என்ன மெயின் டவுட்னா, நீங்க இருக்கிற உலகம் பூராவும் உள்ள முஸ்லீம்களை மெக்கா மெதினாவை பார்த்து ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லிருக்கீங்க. அது லாஸ்ட் மீட்டிங் நான் கேட்டப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இட்ஸ் டிசிப்ளின் ஆஃப் ப்ரேயர்னு சொன்னீங்க. அது சில பேர் நான் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, டிசிப்ளின் ஆஃப் ப்ரேயர்னா ஒரு கிழக்கு திசையை பார்த்து பண்ணு, ஒரு மேற்கு திசை பார்த்து சொல்லாம மெக்கா மெதினாவை பார்த்து சொல்லணும்னா, அப்போ ஒவ்வொரு ட்ரூ முஸ்லீமும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மெக்கா மெதினாவோட நபிநாயகத்தினுடைய அந்த இது கட்டலாம் இருக்கு இல்லையா, அவங்க சத்து போன கட்டிருக்காங்க இல்லையா, அந்த உருவம் மனசை தோணுமா இல்லையா? அப்போ நாங்கள் ஒரு உருவம் பிள்ளையாரு கொடுக்குறாப்புல, நீங்கள் கல்லறையை கடவுள் உருவமாக கொடுத்துட்டீங்க, அப்போட உருவ வேறுபாடு இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு முஸ்லீமும் பிரேயரும் போது கிழக்கு அந்த மெக்கா மெதினா போயிட்டு பார்க்கும்போது அந்த இம்ப்ரெஷன் கொடுத்துட்டீங்க மத கோட்பாட்டை. அப்போ அதை அந்த தோசையை பிரேயர் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த கல்லறை மனசில் வருமா இல்லையா? ஸோ அது காடு மாதிரி தானே அவங்களுக்கு ஆகி போகுது, அது ஒரு உருவம் ஆகி போகுது இல்லையா அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஐயா நல்ல கேள்வி கேட்டாலும் அவங்க தவறான அடிப்படையில் கேட்டிருக்காங்க. அதாவது முதல் விளங்கிறன்னு மக்கா மதீனான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. மக்காங்கிறது ஒரு ஊர், மதீனாங்கிறது ஒரு ஊர். ரெண்டு ஊருக்கு மத்தியில் 450 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. மக்காங்கிற ஊருக்கும் மதீனா என்ற ஊருக்கும் 450 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. மக்காவுல நபிகள் நாயகம் பிறந்தாங்க, மதீனாவில் வாழ்ந்து அங்கே இறந்து அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. 450 கிலோமீட்டர் தொலைவு. முஸ்லீம்கள் தொழுவது மதீனாவை பார்த்து இல்லை, நபிகள் நாயகத்தினுடைய அந்த அடக்கஸ்தலம் இருக்கிறது மதீனாவில். நாங்க வணங்குறது மக்காவுல. மக்காவுல எந்த மனிதனுடைய அடக்கத்தலமும் கிடையாது. ரெண்டு ஊரும் பக்கத்து பக்கத்துல எந்த கோணத்தில் திரும்பினாலும் அது எங்க டைரக்ஷன்ல வராது. 450 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கு, பாத்துக்கிடுங்களேன். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் 450 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப மதீனாவை நாங்க நோக்குறதே கிடையாது. மதீனாவுல உள்ளவர்களும் நபிகள் நாயகத்துக்கு முதுக காட்டிக்கிட்டு இங்க திரும்பிக்கிட்டு இருக்கான். மதீனாவுல அந்த மதீனாங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய முஸ்லீமு நபிகள் நாயகத்தினுடைய அடக்கஸ்தலம் அங்க இருக்குது, அவருக்கு முதுக காட்டிக்கிட்டு இங்க மக்காவை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்கான். அதனால மக்காவும் மதீனாண்டு ஒன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. மக்கா மதீனாண்டு ஒரு ஊர் மாதிரியும் மக்காவுல தான் நபிகள் நாயகங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க. மக்கா நபிகள் நாயகம் பிறந்த ஊர். மதீனா என்பதுதான் அவர் வாழ்ந்து அடக்கம் செய்யப்பட்டு பிரச்சாரம் பண்ணி அவர் இறந்த பிறகு அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் மதீனாவில் இருக்குது. நாங்கள் நோக்குவது, முஸ்லீம்கள் நோக்க கட்டளையிடப்பட்டிருப்பது உலக முஸ்லீம்கள் பூரா மக்காவை நோக்கி தான், மதீனாவை நோக்கி இல்ல. அதனால எந்த கல்லறையாகவும் வராது, அங்க கல்லறையும் கிடையாது, சிலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த கட்டடத்திலையும் கட்டடமும் கல்லறை இல்லை. அதான் அவங்க டவுட் என்னன்னா மதீனாவை மக்காவை குழப்பிக்கிட்டதுனால தான். ஐயா